பிள்ளைங்களை ஸ்கூல் கூட எங்களால அனுப்ப முடியல, என்னன்னே தெரியல எங்களுக்கு. இது உண்மைக்கு புறம்பான செய்தி. அதனால யாரும் பொதுமக்கள் தன் குழந்தைகளை பள்ளியை கூட அனுப்புறதுக்கோ டியூஷன் அனுப்புறதுக்கோ எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம். ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா வைக்க சொல்லுங்க, இல்லைன்னா 2 போலீஸார வைக்க சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க அப்படியே நாங்க ஸ்கூல் வரணும்னா அனுப்பவே மாட்டேன். நாங்க கூட 2 பசங்களை கார்ல தொட்டிட்டு வந்திருக்காங்க. கேட்டா பானிபூரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க போயிட்டு இருக்கு. 15 பேர் கொண்ட கும்பல் வந்திருக்கு. குழந்தைகளை கடத்துறாங்க. உயிரோடு கூறு போட்டு உடல் உறுப்புகளை திருடுறாங்க. அடுத்தடுத்து பரவிய வீடியோக்களை நம்பி ஒட்டுமொத்த வட சென்னையும் பதற்றத்தில் உறைந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த லோகித் என்ற 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் மாயமாகினான். பெற்றோர் அளித்த புகாரில் போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே சிறுவன் குறித்து தகவல் தெரிவிக்குமாறு அவனது தந்தை ஒரு வீடியோ போடவே சிறுவன் கடத்தப்பட்டதாக தீயாக பரவ ஆரம்பித்தது. இந்த பக்கம் திருவொற்றியூர்ல குழந்தைங்க கடத்துற கும்பல் ஏதோ 15 பேர் வந்திருக்காங்களாம்ப்பா. ஒரு ஆள் மட்டும் மாட்டியிருக்காரு. ஒரு 11th படிக்கிற பையனா இல்லை 11 வயசு பையனான்னு தெரியல. அந்த பையனை கடத்தி கொண்டுட்டு போயிட்டு ஏதோ கொண்டுட்டாங்க. பார்ட்ஸ் எல்லாம் விற்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆள் மாட்டும் போது கையில் ஒரு குழந்தை வேற இருந்திருக்கு. இன்னைக்கு வெள்ளையஞ்செட்டியார் ஸ்கூலில் ஒரு பொண்ணும், இங்கே ராஜாஜி நகரில் நேத்தி ஒரு பொண்ணும், சின்ன பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்க. என்ன ரீசன் என்னன்னு தெரியல. குழந்தைங்க அங்கங்கே காணாமல் போகிறாங்க. அத்தோடு கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட சிறுவனை வடமாநில கும்பல் ஒன்று கடத்தி உயிரோடு அறுத்து கூறு போட்டு கிட்னியை எடுத்ததாக எங்கோ எடுத்த வீடியோவும் பரவ வடசென்னை முழுவதும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த வாரம் திங்கட்கிழமை ஹிந்தி டியூஷனுக்கு சென்ற பள்ளி மாணவிகள் 2 பேரிடம் காரில் வந்த கும்பல் ஒன்று பானிபூரி வாங்கி கொடுப்பதாக பேச்சு கொடுத்து கடத்த முயன்றதாக கூறி அந்த மாணவிகளின் தாய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆடியோவை போட அந்த ஆடியோவும் காட்டு தீ போல பரவியது. நான் டோர் லாக் பண்ணிட்டு வரதுக்குள்ள பாப்பா 2 பேரும் ஹிந்தி டியூஷன் போகிறதுக்காக 4:45க்கு மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பின்னாடி தான் நடந்து வரேன். அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு டோர் வச்ச மாதிரி ஒரு கார் வந்திருக்கு. பாப்பா கிட்ட பானிபூரி கடை காமிச்சு, இங்கே பானிபூரி வாங்கி தரேன் வான்னு கூப்பிட்டாங்க. 2 பேருமே பயந்துட்டு ரிட்டன் எங்கள் ஸ்ட்ரீட்கா என்கிட்ட ஓடி வந்தாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ளே கார் போயிடுச்சுப்பா. அந்த 5 செகண்டில் அந்த காரை காணோம். இந்த ஆடியோ வீடியோக்களை நம்பிய பெற்றோர்கள் குழந்தைகளை தனியாக அனுப்ப அச்சப்பட ஆரம்பித்தனர். ஒருவரை பார்த்து மற்றொருவர் என பரவி தற்போது பள்ளிக்கு கூட குழந்தைகளை அனுப்ப பயந்து வீட்டிலேயே வைத்திருக்கும் மனநிலைமைக்கு வந்துவிட்டனர் வடசென்னை பெற்றோர்கள். பிள்ளைங்களை ஸ்கூல் கூட எங்களால அனுப்ப முடியல, என்னன்னே தெரியல எங்களுக்கு. கேட்டா இந்திக்காரன் குழந்தைங்க கிட்னி எடுக்கிறான், இதயத்தை எடுக்கிறேன்னு சொல்றான். குழந்தைகளை தனியாக அனுப்பவே பயமாக இருக்கு என பதற்றத்துடன் பரிதவித்த தாய்மார்கள் போலீஸ் பாதுகாப்பு போடச் சொல்லுங்க, சிசிடிவி கேமரா வைக்க சொல்லுங்க என போலீசாரை நோக்கி கோரிக்கை வைக்கவும் ஆரம்பித்தனர். ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா வைக்க சொல்லுங்க, இல்லைன்னா 2 போலீஸார வைக்க சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க அப்படியே நாங்க ஸ்கூல் வரணும்னா அனுப்பவே மாட்டேன். நாங்க பொம்மையை காட்டி கூட்டிட்டு போறாங்க, பானிபூரி வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க என்றெல்லாம் பரவி வரும் தகவல்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என புலம்பினர் வடசென்னை தாய்மார்கள். எந்த பக்கம் போனாலும் ஆனா பயமா இருக்கு. நேத்து கூட 2 பசங்களை கார்ல தொட்டிட்டு வந்திருக்காங்க. கேட்டா பானிபூரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இதுவரையிலும் எந்த ஒரு பிரபலமா ஆனா குழந்தைங்க வச்சிருக்காங்க. நாங்க எல்லாமே பயப்படுறோம். நாங்க இதுக்கான எந்த ஸ்டெப்பும் முடிவே கிடையாதா? நாங்க பயந்து இன்னும் இருக்கணுமா இந்த ஏரியாவுல? நாங்க இதனிடையே 3 நாட்களுக்கு முன்பு திருவொற்றியூர் மேற்கு மாட வீதியில் போதையில் இருந்த நபர் ஒருவரை பார்த்து குழந்தையை கடத்த வந்ததாக நினைத்து மருத்துவமனையில் அனுமதிக்கும் அளவுக்கு பொதுமக்கள் புரட்டி எடுத்தனர். வடமாநிலத்தவர் என நினைத்து ஆளுக்கு போட்டு வெளுத்து வாங்கிய நிலையில் கடைசியில் அந்த நபர் விஜயவாடாவைச் சேர்ந்தவர் என்பதும் குடும்ப தகராறில் வீட்டை விட்டு சென்னைக்கு வந்ததும் தெரிய வந்தது.
அத்தோடு நீளமான முடியை வைத்துக்கொண்டு குடியிருப்பு பகுதிக்குள் வரும் நபர் ஒருவர் அங்குமிங்கும் அலைந்து வேவு பார்ப்பது போன்ற சிசிடிவி வீடியோ வெளியாகி சந்தேகத்தை வலுப்படுத்தியது. அத்தோடு வீட்டு வாசலில் செல்போன் பார்த்து கொண்டு நின்றிருந்த சிறுவனை பைக்கில் வந்த நபர் பிடிக்க வருவது போன்ற சிசிடிவி சிக்கி குழந்தைகள் கடத்தப்படுவது உண்மைதானோ என்று யோசிக்க வைத்தது. ஆனால் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வந்த தகவல்கள் அனைத்தும் வதந்தியே என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மொத்த பதற்றத்திற்கும் ஆரம்ப புள்ளியான சிறுவன் லோகித் கடத்தப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து நடத்திய விசாரணையில் சிறுவன் லோகித் வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் 850 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தடாவுக்கு சைக்கிளிலேயே சுற்றுலா சென்றதும் தெரிய வந்தது. மேலும் போலி வீடியோக்களை பரப்பி மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி வருவதாக கூறியுள்ள காவல்துறை பொய் செய்திகளை பரப்புவோர் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையாக எச்சரித்துள்ளது. 24 மணி நேரமும் காவல் வாகனங்கள் ரோந்து சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஆவடி துணை ஆணையர் பாலகிருஷ்ணன், உள்ளூருக்கு வேலைக்கு வரும் வடமாநில இளைஞர்கள் குறித்த விவரங்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ளது எனவும் குழந்தை கடத்தல் என்பது வதந்திதான் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் ஏதேனும் சந்தேகப்படும்படியான நிகழ்வுகள் நடந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம் என தனிப்பட்ட எண்களையும் அறிவித்தார். இது உண்மைக்கு புறம்பான செய்தி. அதனால யாரும் பொதுமக்கள் தன் குழந்தைகளை பள்ளியை கூட அனுப்புறதுக்கோ டியூஷன் அனுப்புறதுக்கோ எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம். அதுக்கு நாங்கள் முழு கேரண்டி கொடுக்குறோம். ஏதாவது உங்களுக்கு ஒரு அந்த ஏரியாவில் தவறான இது நடக்கு அல்லது சமூக விரோதமான செயல் எது நடக்குன்னா எங்களுடைய தொலைபேசி எண், நான் டிசி ரெடேல்ஸ், என்னுடைய நம்பரில் 94 87 87 1001ங்கிற நம்பருக்கு, எங்களுடைய சரகத்தினுடைய உதவி ஆணையர் எண்ணூர் சரகம் அவர் 98 410 10 387ங்கிற நம்பருக்கும், இந்த ஏரியாவினுடைய ஆய்வாளர் சுதாகர் அவருடைய நம்பர் 86 10 477 809 இந்த நம்பருக்கு, இதுவும் கிடைக்கலன்னா 100ங்கிற நம்பருக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுப்போம். இது ஒருபுறம் இருக்க, பள்ளி மாணவர்களை பானிபூரி வாங்கி தருவதாக சொல்லி கடத்த முயன்றதாக வாட்ஸ்அப் குழுவில் ஆடியோக்கள் போட்ட தாய்மார்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. சம்பவத்தன்று என்ன நடந்தது, குழந்தைகளிடம் பேசியது யார் என்பது குறித்தும் காவல்துறை தோண்ட ஆரம்பித்திருக்கிறது. குழந்தைகளை கடத்துவதாக நினைத்து சந்தேக கண்ணோட்டத்தில் எந்நேரமும் பதற்றத்திலேயே இருக்கும் வடசென்னை மக்கள் கண்ணில் படும் வடமாநிலத்தவர்களை தாக்குவது, அடிப்பது என உணர்ச்சி வசப்படுவது பிரச்சனையை இன்னும் பூதாகரமாக்கியுள்ளது. ஆகையால் சந்தேகப்படும்படி ஏதேனும் நடந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.